ஹெட்ஏக் டியூரிங் பிரெக்னன்சி அதை பத்தி பார்க்கலாங்க. இப்போ நார்மலா வந்து பிரெக்னெண்டா இருக்கப்ப சில பேத்துக்கு வந்து ஹெட்ஏக் வரும். ஃபர்ஸ்ட் அதுக்கான ரீசன்லாம் என்னென்ன அப்படி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து என்னன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 monthsல வந்து நிறைய நாசியா அண்ட் வாமிட்டிங் இருக்கும். இதனால வந்து நீங்க சரியா தண்ணி குடிக்க மாட்டீங்க. இன்னும் சில பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து வாமிட்டிங் இருக்கும். அப்ப வந்து ஃப்ளூயிட் வேஸ்டேஜ் வந்து நிறைய இருக்கும். ஸோ மெயின் ரீசன் வந்து டீஹைட்ரேஷன் தான். ஸோ டீஹைட்ரேஷன்னால உங்களுக்கு ஹெட்ஏக் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து காமன் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோல்டு அந்த மாதிரி இருக்கிறப்போ ஹெட்ஏக் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. தேர்ட் ரீசன் வந்து நீங்க சரியா சாப்பிடல, குளுக்கோஸ் லெவல் கம்மியா இருக்கு, ஹைப்போகிளைசிமியானால உங்களுக்கு வந்து ஹெட்ஏக் வந்து இருக்கலாம். 4வது ரீசன் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ். உங்களுக்கு பர்சனல் லைஃப்லயும் சரி இல்ல ஜாப் டென்ஷன் ஏதாவது இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் ஹெட்ஏக் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அடுத்து வந்து லேக் ஆஃப் ஸ்லீப். நீங்க சரியா நைட்டு தூங்க மாட்டேங்கிறீங்க, இல்ல நைட் ஷிஃப்ட்ல இருக்கீங்க, இல்ல டே டைம் வந்து உங்களால தூங்க முடியல, அந்த மாதிரி ஏதாவது லேக் ஆஃப் ஸ்லீப் இருந்தாலும் உங்களுக்கு பிரெக்னன்சி டயத்துல ஹெட்ஏக் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அடுத்த ரீசன் வந்து என்ன பாத்தீங்கன்னா, நீங்க ஓவரா வந்து ஸ்கிரீன் டைம் வந்து நிறைய யூஸ் பண்றீங்க. நைட் டைம் தூங்குறப்ப போன் பாக்குறீங்க, இல்ல வந்து நீங்க ஐடி ஜாப்ல இருக்கீங்க, நிறைய வந்து லேப்டாப் பார்த்துட்டே இருக்கீங்கன்னா அது ஒரு ரீசன் வந்து ஹெட்ஏக்கு இருக்கலாம். லாஸ்ட் ரீசன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஹெட்ஏக் வருது அப்படின்னா உங்க பிபி வந்து கண்டிப்பாவே செக் பண்ணி பார்க்கணும். இன்கேஸ் வந்து உங்க பிபி ஜாஸ்தியா இருக்கப்ப ஹெட்ஏக் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு இமினன்ட் டேஞ்சர் சைன் இன் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவோம்.